மேலும் காணொளிகளை காண தமிழ் விஷன் HDயை சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழுள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லோருக்கும் வணக்கம். எனது பெயர் அன்னநாதன் மற்றும் என்னோட பேர் மதுஷா தாஸ். இன்றே உங்களோட பாடல்கள் பாடுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் டிவிஐ 80 தொலைக்காட்சி மூலமாகவும் CMR 101.3 தமிழ் HD ரேடியோ மூலமாகவும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் ஃபேஸ்புக் மூலமாகவும் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் இந்த மியூசிக் கனெக்டுக்கு எப்போ வரும் என்று பிரதி செவ்வாய்க்கிழமை தோறும் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கும் ரசிக பெருமக்களுக்கு எங்கள் மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு அருமையான பாடல்களை நாங்கள் தர காத்திருக்கிறோம். அந்த பாடல்கள் முதலில் ஒரு பாடல் நாங்கள் படிப்போம். அடுத்தடுத்த பாடல்கள் நாங்கள் உங்களுடன் எவ்வளவு தொடர்பாக இருக்க முடியுமோ அவ்வளவு தொடர்பு கொள்வதற்காக நீங்கள் எங்களுடன் தொலைபேசியில் அழைத்து எங்களை உற்சாகப்படுத்தலாம், எங்களை வாழ்த்தலாம். அந்த பாட்டின் குழு தருவோம். அந்த குழுவின்படி அந்த பாடலை நீங்கள் எங்களுக்கு சொல்லலாம். எங்களுக்கு மிக உற்சாகமாக இருக்கும். அது எங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு ஊடகமாக அமையும். அந்த தொலைபேசி நம்பரை உங்களுக்கு தருகிறேன். 416 292 4059. ஆமாம், நாங்கள் இன்றைக்கு எதிர்பார்க்குறது முக்கியமாக உங்களோட ஆதரவு. ஒரு ஆர்டிஸ்டாக நம்ம இங்கே லைவ் ஒரு தொலைக்காட்சி நம்ம கொடுத்து கொண்டு இருக்கும் போது எங்களுக்கு நேர்காணலான ஆடியன்ஸ் கிடையாதுன்றபடியாக எங்களுக்கு ஃபோன் மூலமாக நீங்கள் தொலைபேசி மூலமாக எங்களை அழைத்து கொள்ளலாம். இல்லைன்னா நீங்கள் ஃபேஸ்புக் மூலமாக கலந்து கொண்டு நீங்கள் லைவ் காமெண்ட்ஸும் ஷேர் பண்ணலாம். அந்த எல்லா காமெண்ட்ஸ் நம்ம அதில் வாசிக்க முடியும் இங்கே நம்ம பாடிக்கொண்டிருக்கும் போது. அப்போது நமக்கு மிகவும் ஒரு சந்தோஷமாகவும் ஒரு உற்சாகப்படுத்துகிற மாதிரி ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அப்போ அது நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்நேரத்தில் நாங்கள் முதலாவது பாடல் நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். அந்த பாடல் உங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்க ஒரு பாடல்னு நாங்கள் நம்புகிறோம். அது நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்களேன்னு நம்புகிறேன். இந்த பாடல் இசைஞானியின் ஒரு பாடல். அவரின் இசை என்றாலே ஒரு இனிமையாக இருக்கும். அதன் திரைப்படம் அந்த 7 நாட்கள். அதை பாடியவர்கள் SPB ஜானகி அம்மா அவர்கள். நாங்கள் முதல் பாடல் படித்து கொண்டிருக்கும் பொழுதே உங்களுக்காக ஒரு அடுத்த பாடல், ஒரு சின்ன க்ளூ ஒன்று நம்ம தருவோம். அடுத்த பாடல் வரப்போ அது என்ன பாடலாக இருக்கும்னு நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே நீங்கள் யோசிச்சு கொண்டு இருக்கலாம், கெஸ் பண்ணலாம் என்ன பாடல். ஒரு தேர்சை தென்றல் தேவாவின் இசையமைப்பில் உருவான பாடல். உன்னிகிருஷ்ணனும் அனுராதா ஸ்ரீராமும் மிக மிக அருமையாக பாடியிருப்பார்கள். அதற்கு நடித்தவர்கள் கேப்டன் விஜயகாந்தும் சௌந்தர்யாவும். அநேகமாக உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நம்புகிறேன். அந்த பீட் ஒரு துள்ளலான பீட். ஓகே, உங்களுக்கு தருகிறேன் அந்த கேள்வியை. இது உங்களுக்கான பாடல்.
அணைத்து உடல் அணைத்து இளமை என்னும் சோலை முழுதும் இன்ப வேலையா அந்தி வரும் நேரம் வந்ததொரு ராகம் ஏதேதோ மோகம் இனி தீராதோ தாகம் இன்பத்துக்கு முகவுரை என்றும் இல்லை முடிவுரை நீ இருக்க ஏது குறை அனைத்தான் தேவலோகம் அருகே வந்து சேரும் இது மார்கழி மாதம் அம்மாடியோ முன்பனி வீசும் சூடேற்றும் பூமுல்லை வாசம் ஏதேதோ மோகம் இனி தீராதோ தாகம் ஏதேதோ மோகம் இனி தீராதோ தாகம் என்ன கொம்போசிஷன் இசைஞானி அவ்வளோ அழகா இருக்கும். அவரின் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு முத்துக்கள். ஆமா, ரொம்ப. வணக்கம். 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 நான் ராஜேஸ்வரி பாலசிங்கம் கதைக்கிறேன். உங்களோட பாட்டு நன்றாக இருந்தது. மேலும் நீங்கள் சிறப்பாக பாடுறதுக்கு இறைவன் அருள் சரட்டும். நீண்ட கையிலோட வாழ்த்தி கொண்டு விட வருகிறேன். ரொம்ப நன்றி அம்மா, ரொம்ப நன்றி. இவ்வளோ தூரம் நமக்காக ஃபோன் பண்ணி இவ்வளோ தூரம் ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க. நம்மளோட முதல்ல வாசன் சொன்னவர் உங்களை எடுத்து வாழ்த்து சொல்ல சொல்லி. நன்றி 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 நன்றி. இல்லை, நீங்கள் எங்களுக்காக உங்களை டைமை கொடுத்து எங்களுக்கு இந்த வாழ்த்து சொன்னதுக்கு மிக்க மிக்க நன்றி. அதுவும் நம்மளோட முதலாவது காமெண்ட்ஸாக நீங்கள் தந்திருக்கீங்க இன்னைக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே நம்மளோட வாழ்த்துக்களாக இருக்கட்டும். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நம்மளோட கலந்து நீங்க பார்க்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஓ, நான் டிவியிலும் பார்க்குறேன். ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம். நன்றி நன்றி அம்மா, நன்றி. அடுத்த நேரம் நம்ம சந்திப்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். யார் பேசுறது? நான் தளிர் வானொலியிலிருந்து ரகு பேசுகிறேன். உங்களுடைய இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மிகவும் அருமையாக இருக்கிறது. இருவருக்கும் பாராட்டுகள் தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் தூண்டிதன் நிமித்தம் உங்களுக்கு நான் அழைப்பை ஏற்படுத்தியிருக்கின்றேன். ரொம்ப நன்றி. முதலாவது பாட்டிலேயே எங்களுக்கு இப்படி ஒரு வாழ்த்து எங்களுக்கு மிக 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 சந்தோஷமாக இருக்கிறது. அதுவும் இங்கே மட்டும் இல்லாமல் எத்தனையோ பல மேடைகளில் நம்மளை பாராட்டி நம்ம உற்சாகப்படுத்தி நீங்கள் காமெண்ட்ஸ் ஃபீட்பேக் எல்லாமே சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கு நேர்காணல் இல்லாமல் கூட நீங்கள் தொலைபேசியில் எங்களை தேடி காமெண்ட் சொல்லியிருக்கீங்களா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக நாங்கள் உங்களை பாராட்ட வேண்டும். ஏனெனில் இந்த வளர்ந்து வருகின்ற கலைஞர்களுக்கு நாங்கள் நிச்சயமாக அவர்களை பாராட்டி அவர்களை மேலும் மேலும் வளப்படுத்த வேண்டும் என்பது எனது நோக்கமும் கூட.
அதை விட நீங்கள் இந்த தெரிவு செய்த பாடல் வந்து மிக இனிமையான பாடல், அருமையான மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் பாடலை தெரிவு செய்திருக்கின்றீர்கள். அதற்கும் எனது பாராட்டுக்கள், நன்றிகள். நன்றி. முதலில் இந்த ஏற்பாடு செய்த டிவிஐசிஎம்ஆர் தொலைக்காட்சி ரேடியோவுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். ஏனென்றால் அவர்கள் தான் இந்த மியூசிக் கனெக்டை ஏற்படுத்தி பல 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 அந்த மறைந்து கிடக்கும் கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி 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 நன்றி. அடுத்த நேரம் நம்ம சந்திப்போம். வணக்கம். வணக்கம், அருணா கதைக்கிறேன். நீங்கள் இருவரும் எப்படி இருக்கிறீங்கள்? நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிற அருணா. நீங்கள் பாடலை ரசித்தீர்களோ? முதல் பாடலையே? ஓமோமோம், ஆரம்பமே நல்ல ஒரு பாடலோடு ஆரம்பித்திருக்கிறீர்கள். உங்கள் இருவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றாக பாடிக்கொண்டிருக்கிறீங்கள். அடுத்த பாடல் வந்து சொக்கத்தங்கம் திரைப்படத்தில இருந்து என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச. சரியாக இருக்கலாம். நல்ல கேஸ். நான் சில வேளையில் இந்த குழுவை வந்து கொஞ்சம் கூட தந்துட்டேன்னு எனக்கு சந்தேகம். எல்லாருக்கும் விளங்குற மாதிரி கொஞ்சம் கூடுதல். இனி கொஞ்சம் டஃபா தாரன். ஓமோ, அடுத்தடுத்த குழுவை பார்த்து கொடுங்களேன். ஓகே. அடுத்த இப்போ நாங்கள் படிக்க போகிறது பாடலை விட அடுத்த பாடலான குழு. இது ஒரு எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் பாடல். ஓகே. மெல்லிச மன்னர் இசையமைத்திருப்பார். ஓகே. அதன் படத்தை சொன்னால் கண்டுபிடித்தீர்கள். என்றாலும் சொல்லத்தான் வேணும். ஏனென்றால் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த படங்கள் எத்தனையோ இருக்கிறது. அதன் திரைப்படம் வந்து தேடி வந்த மாப்பிள்ளை. ஓ, நன்றி உங்களுக்கு. மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து பாடுங்கள், நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம். டைமை நீங்கள் எடுத்து எங்களுக்காக நீங்கள் பேசியதற்கு மிக மிக நன்றி. நன்றி அம்மா. நன்றி நன்றி. ஓ, லைனில் அநேகர் லைனில் இருந்தால் தயவு செய்து நீங்கள் அப்படியே இருங்கோ. அடுத்த பாடலை பாடிவிட்டு உங்களுடன் தொடர்பு கொள்ளுகிறோம். தயவு செய்து உங்கள் தடங்களுக்கு மன்னிக்கவும். இதோ உங்களுக்கான அடுத்த பாடல். இதுக்கு அடுத்த பாடலான குழு நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அதனோட நீங்கள் இருங்கோ. இதோ பாடல். நீ என்ன நினைச்சே என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போது என்ன நினைச்சே நீ என்ன நினைச்சே என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போது உன்னோட வெப்பம் நான் தொட்டு பார்க்கிறப்போ என்ன நினைச்சேன் உன் கண்ண கோழி முத்தம் வச்ச என்ன நினைச்சேன் என் பேராசை நூறாசை கேட்கையில் அடித்தே
சேர என் கையை சிக்கும் வேளை என்ன நினைச்சேன் எப்போதும் போல உன்னோட வேலை ஆரம்பமாச்சதுன்னு நானும் நினைச்சேன். உன் உள்காயத்தை பார்க்கிறப்போ என்ன நினைச்சேன் நீ நகம் விட்டு வேணும்னு சொல்ல நினைச்சேன். நான் உன்னோடு ஒன்னாகும் நேரத்தில் உன் பொன் தேகம் தாங்கும் நினைச்சியா கல்யாண சொர்க்கத்துல கொச்சேரி நேரம் ஒண்ணு கட்டி பிடிச்சேன். நான் கட்டி பிடிச்சேன். என் வெக்கம் விட்டு மூச்சு முட்டு கட்டி பிடிச்சேன். சொக்கி தவிச்சேன் நான் சொர்க்கத்தை எட்டியதா துள்ளி குதிச்சேன் சொக்கி தவிச்சேன் நான் சொர்க்கத்தை எட்டியதா துள்ளி குதிச்சேன் குற்றால சாரலாது கண்ணோர ஊறி வர உன்னை நினைச்சேன். நான் உன்னை நினைச்சேன். எந்த பூர ஜென்ம புண்ணியமும் உன்னை அடைஞ்சேன். ஆ, ஆ, ஆ. தேனிசை தென்றல் தேவா உன்னி கிருஷ்ணன் ஆனுராதா ஸ்ரீராம் அருமையான இசை அனுராதா ஸ்ரீராமன் போய்ஸ் அப்படியே கொண்டு வந்தீங்கள் பாராட்டு நன்றி நன்றி நன்றி. ஓகே நேயர்களுக்கு கைனி போகலாம். வணக்கம். யார் 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 பேசுவது? வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருக்கிறீங்க, நீங்கள் பேசலாம். வணக்கம். நாங்கள் உங்களோடு தான் கதைச்சு கொண்டிருக்கிறோம். நீங்கள் கதைக்கலாம். வணக்கம். இருவருக்கும் வணக்கம். நான் ரகு பேசுகிறேன், தலைவர் வானொலியிலிருந்து. ஓ ரகு, வணக்கம். மீண்டும் ஒரு அழகான ஒரு பாடலை கொண்டு வந்திருக்கின்றீர்கள். சொக்கத்தங்கம் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற பாடல். நன்றி நன்றி. அருமையான குரல். நீங்கள் கூறியது போல அந்த நடிகர்கள் இருவரும் தற்போது இந்த மண்ணுலகில் இல்லாவிட்டாலும் கூட அந்த பாடல்களை மீண்டும் கேட்கின்ற போது அவர்களுடைய முகங்கள் மனத்திரைக்குள் வந்து செல்கின்றது. உண்மையில் நான் அதை சொல்லவில்லை. உண்மையில் அந்த பாடலை நான் வீடியோவில் பார்க்கும் பொழுது எனக்கு சில வழியில் அழக வரும். சௌந்தர்யா ஒரு நல்ல ஒரு நடிகை, குறுகிய காலத்தில் நடிகை. அது மாத்திரமல்லாமல் விஜயகாந்தும் அவர்களும் அவ்வாறான ஒரு எங்களுக்கு எவ்வளவு உதவிகள் செய்தவர். மற்றும் இந்த இரு பாடகர்களையும் நாங்கள் பாராட்ட வேண்டும். ஏனெனில் இந்த பக்கத்தில் இருக்கின்ற மதுஷா அவர்கள், நான் நினைக்கின்றேன் அவர்கள் இந்த சங்கீத உலகிலே நான் எனக்கு தெரிந்த வகையில் 5 வயதில் அவரது இசை பயணம் ஆரம்பித்து இட்டை வரைக்கும் இசைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களில் அவரும் ஒருவர் என்றால் மிகையாக எத்தனையோ மேடைகளில் ஏறிக்கொண்டிருப்பவர். நிச்சயமாக மேடைகள் பல ஏறி பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய ஏகோபித்த ஒரு அபிமானத்தை பெற்ற பாடகர். அவருக்கு ஒரு சிறப்பு அம்சம் இருக்கின்றது. என்னவெனில் அவரது யாருடைய பாடலை கொடுத்தாலும் அவர் லாபகமாக பாடிவிடுவார். அதற்கு அவருக்கு ஒரு சிறந்த கொடை என்றுதான் கூற வேண்டும். அது யாருடைய பாடலாக இருந்தாலும் நீங்கள் அவருக்கு அந்த பாடலை கொடுத்து பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் அந்த குரலில் அந்த பாடலை கேட்க முடியும். அவருக்கு அந்த இறைவன் கொடுத்த கொடைக்கு நாங்கள் இந்த வேளைகளில் நன்றி சொல்ல வேண்டும். மேலும் இவர்கள் இருவரது பணியும் மேலும் மேலும் பல பாடல்களை பாடி இன்னும் எங்கள் ரசிகர்களை எல்லோரையும் அவர்கள் உற்சாகப்படுத்த வேண்டும் என்று வாழ்த்திக் கொள்கின்றேன். நன்றி 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 உங்கள் வாழ்த்துக்களுக்கு. என்னோட இசை ஆர்வத்தையும் அந்த அனுபவத்தை பற்றி நீங்கள் இவ்வளோ அழகாக வந்து எல்லாருக்கும் தெரிவித்து கொள்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேரோட நாங்கள் பேசுவோம். வணக்கம். நான் டோல்பி சந்திரன். அப்படி இருக்கிறீங்க? ஓ டோல்பி சந்திரன். ஒரு 4-5 பாடலுக்கு பிறகுதான் வருவீங்கள். இன்றைக்கு ஏழியா வந்து விடுறான். ஆவல் தாங்க முடியவில்லை போல் இருக்கிறது. உண்மை உண்மை உண்மை. எப்படி இருக்கிறீங்க? அப்படி இல்லை, நலமா இருக்கு. நான் என்னன்னா இப்படியான நாட்களே உண்மையிலே இந்த நிகழ்ச்சியில பார்க்கறதுக்கு எங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கோம். வீட்டிலிருந்து உண்மையிலேயே உங்களை நிகழ்ச்சியை நேரம் பார்க்கும்போது இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கின்றது. அது உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. எம்ஜிஆருடைய பாடல் 5 பாடல், அது பொதுவாக டிஎம் சந்திரன், அடுத்த மதுசாவின் கூட நான் பல
மேடைகளில் நிகழ்ச்சிகளில் கண்டிருக்கின்றேன். உண்மையிலே உங்களுக்கு உங்களுடைய பாடல்கள் இருவொன்றும் நல்லது, தொடர்ந்து பாடுங்கள். அடுத்தது பாடல் வந்து இடமோ சுகமானது என்று நினைக்கின்றேன். அடுத்தது மற்றது உங்களையும் டிவிஐ ஸ்தாபனத்தார்களுக்கும் சிஎம்ஆர் ஸ்தாபனத்தாருக்கும் இந்த நிகழ்ச்சி எடுத்து வருவதற்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு தொடர்ந்து பாடுங்கள். நன்றி நன்றி. நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் வந்து எல்லோரையும் பாராட்டுகிறீர்கள். அதற்கு நாங்கள் உங்களுக்கு தலை வணங்குகிறோம். டோல்பி சந்திரன், நன்றி நன்றி நன்றி. போல நேயர்கள் தான் எங்களுக்கு உற்சாகப்படுத்த வேண்டும். நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயரை அழைக்கின்றோம். வணக்கம். 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 யார் பேசுறது? நான் பவன் பேசுறேன். பவன். வணக்கம். பவன் 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க இருவரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம். நல்லா தான் இருப்பீங்க. ஏன்னா அந்த மாதிரி சந்தோஷமா பாடுறபடியா நிச்சயம் மகிழ்ச்சியா தான் இருப்பீங்க. இருவருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கீங்களா இந்த பாடல்களை கேட்டு? நிச்சயமா அந்த ஆர்வத்துல தான் அடுத்து உங்களுக்கு வாழ்த்தணும் என்று சொல்லி 2 பேரையும் பற்றி சொல்ல தேவையில்லை. நீங்கள் இருவருமே மேடையை கலக்கும் பாடல்கள் என்று தெரிஞ்சாலும் வாழ்த்தாமல் போகக்கூடாது என்ற ஒரு கட்டாயத்துக்கு ஆளாகிவிட்டேன். பவன் ஒரு பாடகர், தபேலா வித்துவான், எம்ஜி நடிகர், எத்தனையோ பாராட்டுகள் அவருக்கு இருக்கு. இந்த இடத்துல நீங்க 2 பேர் தான் ஸ்பெஷல். உண்மையிலேயே நல்லா இருக்கு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க. அண்ணா நீங்க கூறியது போல நிறுவனத்துக்கும் வாழ்த்துக்கள். இலைமறை காயா இருக்குமங்கிற வெளியில கொண்டு வரது அவங்க தான். அவர்களின் சேவை வந்து உண்மையில் அளப்பெரிய. எத்தனையோ கலைஞர்களை முன்னிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். தெரியாதவர்களை தெரியப்படுத்தும் வல்லமை கொண்டவர்கள். நல்லா 2 பேரோட பாடலும் சூப்பரா இருக்கு. தொடர்ந்து பாடிட்டு இருங்க. நன்றி நன்றி. அழைத்து பாராட்டியதற்கு மிக மிக நன்றி. நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயரை அழைக்கின்றோம். வணக்கம். யார் பேசுறது? வணக்கம். வணக்கம். நீங்கள் அழைப்பில் இருக்கிறீர்கள். ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம் இருவருக்கும். நான் தேவகுமார் அழைக்கிறேன். நலமா இருக்கிறீங்களா? தேவகுமாரும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் வந்து இந்த கலைஞர்களை பாராட்டுகிறீர்கள். அதுக்காக உங்களுக்கு ஒரு நன்றியும் பாராட்டும். இருவரும் நலமா இருக்கிறீங்களா? நல்ல சுகமா இருக்கிறோம். எப்படி நீங்கள் பாடல்கள் கேட்டு அந்த பாடல்கள் திறமை அந்த இதுகளுக்கு கேட்டுதான் நான் இன்றைக்கு அவர் வாசனையை அடிச்சு கேட்டேன். இன்றைக்கு அண்ணன் வார நான் அடிச்சு கேட்டேன். கொஞ்சம் சுயமோட கேட்டு பாருங்க. நான் அடிச்சு கேட்டு பார்த்தேன். இன்றைக்கு அண்ணன் வார இருப்பதோட பாடுறதை கேட்டோம். மதுசா இருவருமே அந்த மேடையை அலங்கரிக்கிறது மட்டும் இல்லை, உங்களோட அந்த பாடல் தெரிவுகள் பாடல்கள் எல்லாம் அருமையா சிறப்பா இருக்கிறது. நன்றி, பாடல்கள் தெரிவு செய்கிறது உண்மையிலே ஒரு கஷ்டமான விஷயம். இந்த ஒவ்வொரு அந்த வீட்டுக்கார அம்மாக்களும் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு என்ன சமைப்பம் என்று சொல்றது எவ்வளவு பிரச்சனையோ அதோட பிரச்சனை பாடல்கள் தெரிவு செய்கிறது. தெரிவி கொண்டு வந்து அது மேடையில கொண்டு வந்து பாடுறது அது உண்மையிலே அது ஒரு சிரமமான விஷயம். உண்மையில அது திறமையா இருக்கிறது. அருமையான சிறப்பா செய்து கொண்டிருக்கிறீங்க. இருவரும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. நன்றி நன்றி. அடுத்த இந்த பாடலை விட இனி அடுத்து வரும் பாடலுக்காக அது ஒரு குழுதாரம். காலத்தால் அழியாத அமரகாவிய காதல் சாம்ராஜ்யம் அழிந்தது ஒரு காதலியின் தவறான எண்ணிக்கையால். தங்கள் உயிரையே இழந்து விட்டார்கள் அந்த எண்ணிக்கை தவறியதால். இப்பவே நீங்கள் புரிந்திருப்பீர்கள். நடிகர் திலகமும் பானுமதியும் நடித்திருப்பார்கள். அநேகமாக உங்களுக்கு தெரிந்த பாடல். ஓகே, நீங்கள் அதை யோசித்து கொண்டிருங்கோ. நாங்கள் இந்த பாடலுக்கு நேரத்தில் அடுத்த பாடலுக்கு போகும் வரைக்கும் வந்து இணைப்பில் இருக்கும் அத்தனை நேர்களுக்கு வந்து நம்மளோட மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்து கொண்டு இந்த பாடலை நாங்கள் கேட்டுட்டு நாங்கள் உங்களுக்காக பாடிட்டு அதுக்கப்புறம் உங்களோட தொடர்பு கொள்வோம். நன்றி.
மாணிக்க தேரில் மரகத கலசம் மின்னுவதென்ன என்ன மன்னன் முகம் கனவில் வந்தது மஞ்சள் நதி உடலில் வந்தது மாணிக்க தேரில் மரகத கலசம் மின்னுவதென்ன என்ன மன்னன் முகம் கனவில் வந்தது மஞ்சள் நதி உடலில் வந்தது ராணி உந்தன் மேனி என்ன ராஜவீதி தோற்றம் தானோ ராணி உந்தன் மேனி என்ன ராஜவீதி தோற்றம் தானோ கேள்வி கேட்ட மன்னன் மேனி தேவன் கோவில் தோற்றம் தானோ கேள்வி கேட்ட மன்னன் மேனி தேவன் கோவில் தோற்றம் தானோ மாணிக்க தேரில் மரகத கலசம் மின்னுவதென்ன என்ன மன்னன் முகம் கனவில் வந்தது மஞ்சள் நதி உடலில் வந்தது தென்பட்டு மேனியில் கண்படும் வேலியில் மோதது மேலாடை கண்படும் வேளையில் கைபடுமோ என்று கலங்குது நூலாடை பாடோ சதிராட்டம் இலைகளில் ஆடும் களியாட்டம் கண்ணோட்டம் என் தோட்டம் மாணிக்க தேரில் மரகத கலசம் மின்னுவதென்ன என்ன மன்னன் முகம் கனவில் வந்தது மஞ்சள் நதி உடலில் வந்தது தென்மணி மேகங்கள் பொன்மணி போட்டன பூந்தளி நீராட மின்னலில் மேனியும் பின்னலில் கூந்தலும் மிதப்பது யாராட புதுமழை போலே நீரோட அதிசய நதியில் நானாட நீயாட ஆஹா தேனோட மாணிக்க தேரில் மரகத கலசம் மின்னுவதென்ன என்ன மன்னன் முகம் கனவில் வந்தது மஞ்சள் நதி உடலில் வந்தது ஓ, அருமை 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 மிக அருமை. சூப்பரான பாடல். இந்த பாடல்கள் எல்லாம் காலம் சென்றாலே பாடினாலும் எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு மட்டும்தான் எனக்கு நல்லா தெரியும். இது ஒரு கேட்குற அனைவர்கிட்ட நம்ம எம்எஸ்வியின் ஒரு பரிமாணம். ஆமாம் ஆமாம். நாங்கள் அடுத்த பாட்டுக்கு இணைப்பில் இருக்க அடுத்த நேயருக்கு போகலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறது? வணக்கம், நான் சாந்தினி சிவகுமாரன் கதைக்கிறேன். வணக்கம் சாந்தினி மேடம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். மதுஷா, நீங்க எப்படி இருக்கிறீங்க? நலமாக இருக்கின்றேன், நன்றி நன்றி. இந்த பாடல்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது அதை சொல்றதுக்கு தான் எடுத்துறேன். என்ன பெஸ்ட் படி உங்களோட சேர்ந்து பாடுறேன். நம்ம கேக்குறதுக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்கும். அதான் முந்திட்டு ஆமா, அவர் பாடுறதை விட அவரை கதைக்கிறது கேட்கறதுக்கு எனக்கு ஆசை. தெரியும் தானே. அண்ணனாதன் என்ன எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்கள் இந்த நிகழ்ச்சியிலே உங்களோட குரலை உங்கள் தொலைபேசியில் காட்டினதுக்கு மிக்க மிக்க நன்றி. இந்த அழைப்பை எடுத்து எங்களை பாராட்டியதற்கு மிக மிக நன்றி. இந்த நிகழ்ச்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நன்றி நன்றி. இந்த நிகழ்ச்சி உண்மையா மிகவும் ஒரு சிரமமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இருவரும் இணைந்து நிறைய நல்ல பாடல்களை வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சிறப்பான பாடல்களை நீங்க ரெண்டு பேரும் வழங்க வேணும், அதுதான் எங்களோட ஆசை.
அண்ணநாதன் அண்ணாட பாடல்கள் நாங்கள் டிஎம்எஸ் பாடல்களை கேட்ட எங்களுக்கு இதில் எஸ்பிபியின் குரலிலும் பாடல்களை வழங்கி கொண்டிருக்கிறார். மிகவும் அருமையாக இருக்கிறது. அத்தோடு மதுஷாவை பற்றி சொல்லவே வேண்டாம். மதுஷா அந்த மாதிரி மேடையில கலக்கி கொண்டிருக்கிற ஒரு ஆள். இருவரும் இணைந்து மிகவும் திறமான பாடல்களை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று இருவரையும் வாழ்த்தி கொள்கிறோம். நன்றி நன்றி. நன்றி நன்றி. இந்த அழைப்பை நாங்கள் வாழ்க்கையில மறக்கவே மாட்டோம். நன்றி நன்றி. இருவரும் இன்னும் நிறைய நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்று இருவருக்கும் வாழ்த்து கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி அம்மா. மீண்டும் மீண்டும் சந்திக்கலாம். ஹலோ, அடுத்த நேரம் அழைக்கிறோம். ஹலோ, வணக்கம். வணக்கம். நான் வீரசிங்கம் கேட்கிறேன். ஹலோ, என்ன பேர் சொன்ன நீங்க? வீரசிங்கம். வீரசிங்கம். இதுவரையும் பாடத்தெரிவு அருமையாக இருந்தது. நல்ல பாடத்தெரிவுகள். நான் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மறக்காமல் கேட்கிற ஆளுறால். எனக்கு ஒரு பாட்டு ஒன்று பாடணும். உன் கூடவே இருக்கணும், உன் கூடவே, அந்த பாட்டு பழைய புது பாட்டு. நாங்கள் நேரம் இருந்தால் நாங்கள் உங்களுக்காக அந்த பாடலை தருவோம். நாங்கள் குறித்து வைத்துக் கொள்கிறோம். நேரம் இருந்தால் நிச்சயமாக அந்த பாடலை உங்களுக்கு தருவோம். நன்றி. இருவரும் பாடத்திற்கு அருமையா இருந்தது. நன்றி நன்றி. நீங்கள் முறையும் ஒவ்வொரு கலைஞர்களையும் வாழ்த்துறது எங்களுக்கு மிக பெருமை. மற்றது டிவிஐ சிஎம்ஆர் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஏனென்றால் நாங்கள் ஒரு தொடர்பு தானே எங்களுக்கு. நன்றி 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 சார். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். மீண்டும் டொமிசந்திரன். நாளைக்கு அடுத்த பாடல் வந்து மாசிலா நிலவீனம் அந்த பாடல் நினைக்கின்றேன். அடுத்தது உண்மையிலேயே என்னுடைய ஒரே ஒரு கருத்து என்னன்னு சொன்னால், வந்த உங்களை போன்ற கலைஞர்களை மீண்டும் பார்ப்பதற்கும் வளர்கின்ற கலைஞர்களை பார்ப்பதற்கும் இந்த இத்தலம் மிக ஒரு அருமையான தளம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது ஒரு தளம். நன்றி நன்றி டொமிசந்திரன். நாங்கள் அடுத்த இந்த பாடலை விட்டு அடுத்த பாடலுக்கு நாங்கள் போகலாம். அடுத்த பாடலின் குழு தாரேன். இந்த பாடல் மீண்டும் இசைஞானியின் ஒரு பாடல். ஒரு வித்தியாசமான பீட்டை போட்டிருப்பார். அந்த படம் மனதை நெகிழ வைக்கும் ஒரு படம். கார்த்திக்கும் சௌந்தர்யாவும் நடித்திருப்பார்கள். டாக்டர் பாலசுப்ரமணியமும் ஜானகி அம்மாவும் மிக அருமையாக பாடியிருப்பார்கள். இந்த குழு காணும் என்று நினைக்கிறேன். நீங்கள் திறமையானவர்கள், கண்டுபிடித்திருக்கிறீர்கள். இதோ பாடலுக்கு செல்வோம். மாசில்லா நிலவே. காதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடுதே கண்ணே, மாநிலம் கொண்டாடுதே. பேசவும் மரிதான பிரேமையின் திறம் கண்டு, பேசவும் மரிதான பிரேமையின் திறம் கண்டு, பேதங்கள் பறந்தோடுதே கண்ணா, பேதங்கள் பறந்தோடுதே. மாசிலா நிலவேனம் காதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடுதே. சீருடன் வான் மீதில் தாரகை பல கோடி, சீருடன் வான் மீதில் தாரகை பல கோடி, தீபமயொளி வீசுதே கண்ணே, தீபமயொளி வீசுதே. மாருதம் தனிலாடும் மாந்தளிர் கரம் நீட்டி, மாருதம் தனிலாடும் மாந்தளிர் கரம் நீட்டி, மௌனமாய் நம்மை வாட்டுதே கண்ணா, மௌனமாய் நம்மை
கொண்டாடுதே. மாறாத பேரின்ப நீராடுவோம். நீரோடு நீ போல நாம் கூடுவோம். அன்பே இன்பம் இங்கே மாறாத பேரின்ப நீராடுவோம். நீந்தும் அலையில் நீந்தும் நிலவில் கண்ணொளி விளையாடுதே. நீ துளிகளே ஏதும் மலரும் திங்களும் உறவாடுதே. உந்தன் மீன் விழிகளை காணும் நதி மீன்களும் துள்ளியாடுதே. மீன் விழிகளை காணும் நதி மீன்களும் துள்ளி ஆடுதே. ஆனேனின் முகம் வான்மதி என அள்ளியும் உமை நாடுதே. ஆனேனின் முகம் வான்மதி என அள்ளியும் உமை நாடுதே. அன்பே இன்பம் இங்கே மாறாத பேரின்ப நீராடுவோம். வானம் இங்கே பூமி இங்கே தேவன் தாழ்விங்கே. காண்யாவும் காதலன்றி வேறு ஏறிங்கே. வேணுகானம் தென்றலோடு சேர்ந்த பின்னாலே. வேணுகானம் தென்றலோடு சேர்ந்த பின்னாலே. கானம் வேறு காற்று வேறாய் கேட்பதே இல்லை. கானம் வேறு காற்று வேறாய் கேட்பதே இல்லை. இனி நானும் வேறில்லை. 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 மிக அருமை, மிக அருமை. சூப்பரான பாடல். இந்த பாடலை இசையமைத்தவர் ஜி ராமநாதன். ஜி ராமநாதன் இசையமைப்பாளரோடு தான் MS விஸ்வநாதன் அவர்கள் உதவியாளராக இருந்தவர். ஆமாம், இன்ற காலத்தில் இதே மாதிரியான பாடல்கள் வந்து நம்ம எப்பவும் காண முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ ட்ரெண்ட் மாறி இருக்குது. ஆனால் இப்படியான பாடல்கள் வந்து நம்ம பாடும்போது வந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல நினைவு கொடுக்கும். இப்படி ஸ்பெஷலான பாடல்கள், ஸ்பெஷலான படங்கள் எல்லாமே வந்து திரும்ப நினைவுக்கு வரும்ல. அடுத்த நேரை அழைக்கின்றோம். வணக்கம். இனிய மாலை வணக்கம் இருவருக்கும், மதுசா மற்றும் அன்னநாதன் இருவருக்கும். வணக்கம். அருமையான பாடல்கள், பாடல் தெரிவுகள் அருமையாக பாடிக்கொண்டிருக்கின்றீர்கள்.
இப்பொழுது நீங்கள் பாடிய அம்பிகாபதி திரைப்படத்திலிருந்து தேவ பாடகர் டி.எம். சௌந்தரராஜன், பானுமதி இணைந்து பாடிய ஒரு அருமையான பழைய பாடலை அருமையாக பாடியிருந்தீர்கள். முதலில் கூட இடைக்கால பாடல்களை தேவா இசையிலும் மற்றும் இசைஞானி இளையராஜா இசையிலும் அருமையான பாடல்களை தந்தீர்கள். அருமையாக இருக்கின்றது. உங்களோட பாடல் தெரிவுகளுக்கு நன்றி. உங்கள் குரல் இனிமை, வாழ்த்துகள் உங்களுக்கு. அத்தோடு உங்கள் போன்ற இளம் கலைஞர்களை இனங்கண்டு அவர்களை இந்த TVICMR உலகுக்கு எடுத்துக்கொண்டு வருவதற்கு அவர்களுக்கும் இந்த வேளையிலே மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் போன்ற பல கலைஞர்களை இனங்கண்டு அவர்கள் வார வாரம் எடுத்து உலகத்துக்கு காட்டி வருகின்றார்கள். உங்கள் கலை சிறக்க மென்மேலும் உங்கள் புகழ் ஓங்க எங்கள் சிறப்பான வாழ்த்துக்கள். மொன்றையிலிருந்து சிவா. நன்றி உங்களுக்கு. இந்த நேரத்தை எடுத்து நீங்கள் அழைத்து எங்களை பாராட்டியதற்கு மிக மிக நன்றி. அழைத்தது மட்டும் இல்லாமல் நம்ம இதுவரைக்கும் நம்ம பாடின இந்த 4 பாடல்கள் வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் உள்வாங்கி அதை பற்றி விவரங்கள் எல்லாமே நம்மக்கிட்ட கூறி நம்ம பாடல்களை பற்றி சொன்னதுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். யார் பேசுறது? நான் வடிவாம்பாள் கதைக்கிறேன், மிஸ் ஆகாவிலிருந்து. வணக்கம் அம்மா. அம்மாவோ தங்கச்சியோ அக்காவோ எனக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு டிவிஐ மியூசிக் கனெக்டுக்கும் நீங்கள் எடுத்து எங்கள் கலைஞர்களை பாராட்டுவீர்கள். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை. உங்களைப் போல் அருமையான ரசிகர்கள் இருந்தால் இந்த கல உலகம் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டே இருக்கும். எங்கள் நிர்வாக குழுவினர் எவ்வளவு சந்தோஷமாக இருப்பார்கள். இந்த மியூசிக் கனெக்ட் எங்களையும் உங்களையும் இணைக்கும் ஒரு பாலம். நீங்க நன்றி சொல்றதை விட நாங்கள் முதல் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். எங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தந்து நாங்க வீட்டில இருந்து இப்படி பார்க்கக்கூடிய தந்ததுக்கு முதல் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். நன்றி அம்மா. நன்றி. சந்தோஷமாக இருக்கிறது. 2 பேரும் நல்லா பாடுறீங்க. அதுவும் மதுஷாண்ட சிரிப்பிலே அவன் முகத்தின் இதை பார்க்க நாங்களுமே அப்படி ஃப்ரெஷ்ஷா ஆடுறோம். நான் பக்கத்திலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் அவன் இதால நீங்களும் நல்லா தெரியுறீங்க. நன்றி அம்மா. நன்றி. நல்லா தொடர்ந்து பாடுங்க. நல்ல பாடல் போய்கொண்டுக்கு நாங்க ஒன்றும் கேட்க இல்லை. ஒவ்வொரு செவ்வாயும் நான் இதுக்காக வேண்டிய எங்களோட குடும்பமே பார்த்து கொண்டு இருக்கிறோம் நாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி. வணக்கம். நன்றி. தேங்க்யூ. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம். ஹாய் மதுஷா அக்கா, அண்ணநாதன் அங்கோ. நான் கிருத்திகா கரைக்கிறேன். கிருத்திகா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமா இருக்கிறேன். பாடல்கள் எப்படி போய்கொண்டிருக்கு? ரசிக்கிறீங்களா? நீங்களும் ஒரு பிரபல்ய பாடகி டொரண்டோவில். நான் இந்த ஈவினிங் நல்லா என்ஜாய் பண்றேன் உங்களோட சாங்ஸ் கேட்டு. அதுவும் அண்ணநாதன் அங்கோ, உனிகிருஷ்ணன் வாய்ஸ் நல்லா இருக்குது. டி.எம். சௌந்தரராஜன் பாடல்களையே பாடிக்கொண்டிருந்த அண்ணனான் அங்களுக்கு மதுஷா தெரிவு தான் இந்த பாடல்கள் எல்லாம். நல்லா இருந்தது. தேங்க்யூ. நன்றி அம்மா. தேங்க்யூ. நன்றி கிரும். அடுத்த வணக்கம். அடுத்த நேர. வணக்கம். நான் பிராம்டன்ல இருந்து கனிஷா கதைக்கிறேன். வணக்கம் கனிஷா. கனிஷா ஒரு பிரபல்ய பாடகி. கனிஷா எப்படியம்மா இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நீங்க 2 பேரும் எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமா இருக்கிறோம். பாடல்கள் நீங்கள் தான் சொல்லணும் எப்படி போய் கொண்டிருக்கிறது? 2 பேரும் நல்லா பாடுறீங்க. நல்ல பாடல் செலெக்ஷனும் உங்களோட வாய்ஸ்ல புது பாட்டு கேட்கறதுக்கும் நல்லா இருக்குது. நன்றி அம்மா. சந்தோஷம் அம்மா. இந்த பாடல்கள் எல்லாம் நீங்க ரசித்து கொண்டு இருக்கிறதே நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான். அடுத்து உங்களுக்காக ஒரு 2 நிமிடம் இடைவெளி நம்ம எடுத்துக்கொண்டு நம்ம மறுபடியும் உங்களோட தொடர்பு கொள்கிறோம். நன்றி. மீண்டும் சந்திப்போம். Active Green and Rose, it's fully certified tire and automobile service by professionals. வாகனம் திருத்துவதில் நீண்டகால அனுபவத்தை கொண்ட ரமேஷ் சரவணமுத்துவின் நிர்வாகத்தில் Active Green and Rose Complete Tire and Auto Center சகலவிதமான வாகனங்களின் நேர்த்தியான திருத்த வேலைகளை துரிதமாக செய்து தரவும். டியூன்-அப்ஸ், பிரேக்ஸ், மஃப்ளர், அலைன்மெண்ட், ஆயில் சேஞ்சர்ஸ், டயர் என அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள ஸ்காப்ரோவில் Active Green and Rose. அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது.
வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? Cash Point, money transfer, currency exchange, check cashing, cash for gold, gold loans அனைத்துக்கும் Cash Point. With CIBC, send money at $0 transfer fee and get up to $120. Visit CIBC.com/global transfer. CIBC Global Money Transfer. $0 transfer fee. Fast service. Safe and secure. Start transferring with CIBC today. உங்களுக்கு தெரிந்தவரோ நீங்களோ விபத்தில் காயமடைந்தால், ஸ்லிப் அண்ட் ஃபால் அல்லது லாங் டேர்ம் டிசபிலிட்டிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால் 25 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த பிராங்க்லின் லா ஃபர்ம் ரவி நடராஜாவை அழையுங்கள். பாதிப்பான சூழ்நிலையில் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி கூடிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்க நம்பகமான சட்ட சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைகளுக்கும் ரவி நடராஜா 416-245-6555 416-245-6555. ரவி நடராஜா. கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ. இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிரம்டன். 905-456-8433. மீண்டும் உங்களுடன் இணைய வந்திருக்கிறோம். வணக்கம் எல்லாருக்கும். நான் மதுஷா தாஸ் உங்களோட பாடுறேன் இன்னைக்கு. அடுத்த பாடலுக்கு போவோம். இந்த பாடல் டிஎம்எஸ் எல்லாரும் ஈஸ்வரி அம்மா பாடிய பாடல். இந்த பாடல் ஒரு வித்தியாசமான இசையமைப்பு. ஒன்று வெஸ்டர்ன், அடுத்தது கிராமியம். அந்த கிராமிய பாடலுக்கு விஸ்வநாதன் அவர்கள் ஒரு புதுவிதமான இதை கையாண்டிருப்பார். கிராமிய பாடலுக்கு வெஸ்டர்ன் பீட்டும், வெஸ்டர்ன் பாடலுக்கு கிராமிய பீட்டும். இதோ அந்த பாடலை கேட்ட மகளுங்கள். உங்களுக்கு புரிந்திருக்க என்ன பாடல்? கேட்டுக்கோடி உரிமை மேளம். அடுத்த பாடலுக்கான குழுவை தந்துவிட்டு இந்த குழு இப்போ நாங்கள் வந்து பொன்னுமணி திரைப்படத்திலிருந்து வந்து நம்ம உங்களுக்காக வந்து ஒரு இனிமையான பாடல் வந்து தர இருக்கின்றோம். இந்த பாடல் வந்து எனக்கு ஒரு நெருங்கின ஒரு நண்பர் இருக்காங்க, விஜய் சாருக்கு வந்து நான் இந்த பாடலை நான் டெடிகேட் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். நெஞ்சுக்குள்ளே இன்னாரென்னு சொன்னா புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? நெஞ்சுக்குள்ளே இன்னாரென்னு சொன்னா புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாதே, உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாதே. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் கொண்டு மடி நெஞ்சுக்குள்ளே இன்னாரென்னு சொன்னா புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா?
ஓஹோய் தூக்கம் கட்டு கட்டு துடிக்கும் முல்லை மொட்டு தேக்கு மர தேரம் தொட்டு தேடி வந்து தாளம் தட்டு பட்டு ஒன்னவ நான் கொடுப்பேனே காலமெல்லாம் உன்னை நான் சுமப்பேனே என் கண்ணில் நீதானம்மா உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மொழியின் நெஞ்சுக்குள்ளே சின்னார் சொன்னா புரியுமா கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணின் தெரியுமா உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாதே உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாதே உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணியின் நெஞ்சுக்குள்ளே எல்லாருன்னு சொன்னா புரியுமா அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா மிக அருமையான ஒரு இசை இது மீண்டும் மீண்டும் இசைஞானியின் இசை மிக அருமையான அருமையான இணைப்பில் இருக்கும் அடுத்த நேருக்கு போகலாம். வணக்கம், யார் பேசுறது? தி அண்ணனாரின் ஃபேமிலி. யாருமா? மறுபடியும் சொல்லலாம். ஹலோ, நான் ஜெயா கதைக்கிறேன். மதுஷா அப்பா நல்லா போய் கொண்டிருக்கிற ப்ரோக்ராம். ரெண்டு பேரும் you guys are doing an amazing job. நன்றி. Yeah, song selection was amazing. வித்தியாசமான பாட்டு எல்லாம் எடுத்திருக்கிறீங்க. இந்த somebody wants to wish you too. Both of your voices are very graceful. Oh, thank you. Thank you so much. Good job, Papa. Oh, open. Joshua, நன்றி யோசுவா. ஸ்ரேயா நன்றி. பேரன் பேத்தி எல்லாம் தேடி வந்திருக்காங்க பாடலை கேட்கறதுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ சிறிய வயசுல வந்து நம்ம பாடலை கேட்டு ரசிச்சு பாராட்டி வாழ்த்து சொல்லி எப்படி கொஞ்ச நேரம் கதைச்சால் பிறகு ஃபேமிலி டோக்கிங்கா முடிஞ்சிரும் நினைக்கிறேன். எல்லாம் நாங்கள் குடும்பமாக பார்த்து கொண்டிருக்கோம். I don't want to take too much of your time. Enjoy and all the best for the rest of the. நன்றி ஜெயா. Okay, you're welcome. நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், யார் பேசுறது? வணக்கம், நான் நிர்மல் காய்க்கிறேன். ரெண்டு பேரும் அப்படி இருக்கிறீங்க? வணக்கம் நிர்மல், நல்லா இருக்கிறோம். அந்த மாதிரி தான் போய் கொண்டிருந்தேன். எனக்கு கொஞ்சம் இந்த கோஃப் அண்ட் கோல்ட் இருந்தது, இருமல் தடிமன். உங்கள் ரெண்டு பேர்ட்ட பாட்டையும் கேட்டுட்டு அங்கெல்லாம் பறந்துட்டு அப்படித்தான் இருக்கு. ஐயா வந்து டிஎம்எஸ் ஞாபகப்படுத்துறேன். பட் நீங்கள் மதுஷா எல்லார் மாதிரியும் பாருங்க, சித்ரா அம்மா, ஜானகி அம்மா எல்லார் மாதிரியும்.
நன்றி நன்றி. அடுத்த பாட்டு வந்து கேட்டு கோடி குருமி மேலமதா. நல்ல ஒரு கேஸ், நல்ல ஒரு கேஸ். எனக்கு பழைய பாட்டல் தான் ஐயா படிக்கும். நானும் ஒரு கலைஞன் தான், ஆனா நான் பாட மாட்டேன், நடிப்பேன். நீங்க ஒரு ஆக்டர். நல்லது. இப்ப நீங்க பாடினா அந்த பாட்டுக்கு சிவாஜி கணேசன் மாதிரி நடிப்பேன் வந்து. இல்ல ஓகே, thank you, amazing singing, thank you. அது ஒரு கலை தானே. நீங்கள் அழைத்து எங்களை பாராட்டியதற்கு மிக்க 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 நன்றி. வணக்கம். அடுத்த பாடல் சிறப்பா பாடிக்கொண்டிருந்தீங்கள். அந்த முதல் போன பொன்னுமணிக்கு முதல் போன பாட்டு நான் பொன்னுமணிக்கு தான் அழைச்சிருந்தேன் அந்த நெஞ்சில் இந்த பாட்டை தான் சொல்றதுக்கு. அடுத்த பாடல் ஒரு துள்ளல் பாட்டை நாங்கள் ஆடுறதுக்கு ரெடியா இருக்கோம், நீங்க பாடிக்கொண்டிருங்க. இதுவரைக்கும் வாழ்த்துக்கள். பாடலும் தரதுக்கு தான் இருக்கோம். கேட்டு கோடி குருமி மேளம் அந்த பாடல ஆடுறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். அருமையா இருந்தது. மற்றது உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் என்னன்னு சொன்னால், அந்த உங்களோட ஃபேமிலிய வந்து வாழ்த்து சொல்லி அதை பார்த்து வாழ்த்து சொல்லி உங்களோட பேரன் பேத்தியிட்ட அவர்களை உற்சாகப்படுத்துறது உண்மையில உங்களுக்கு அது ஒரு வரப்பிரசாதம் தானே. என்னுடைய மகனும் ஒரு பாட்டுக்காரன், என்னுடைய பேரனும் ஒரு பாட்டுக்காரன், என்னுடைய பேத்தியும் ஒரு பாட்டுக்காரி, சிறப்பு. என்னுடைய மனைவியும் ஒரு பாட்டுக்காரி. ஒரு கலைஞர் குடும்பம், கலை குடும்பம். வாழ்த்துக்கள். சிறப்பான வாழ்த்துக்கள் மனசாக. உண்மையில அந்த மனசா என்னன்னு சொன்னா, அந்த முதற் பாடின பாட்டு அந்த எம்ஜிஆர் பானுமதியும் நடிச்ச படம் வந்து அந்த அந்த குரலாவே மாறி தன்னை அந்த மாறி பாடின மாதிரியே கிடந்தது. அந்த ஒரிஜினல் இதுல ரெக்கார்டிங்ல கேட்ட மாதிரியே கிடந்தது அந்த பாடல். சிறப்பான வாழ்த்துக்கள். மதுஷா எல்லாரும் மாதிரி படிப்பான். அதான் நான் சிறப்பா திறமை அவருக்கு இருக்கு. அதெல்லாம் வந்து சொல்லுவார் அந்த கலைஞர் வந்து அந்த பாடகர்களை மனதில் நிறுத்தி கொண்டு பாடுறதான்னு சொல்லி உண்மையில அவருக்கு அது ஒரு இறைவன் கொடுத்த வரமாட்டு சொல்லி தான் நினைக்கிறோம். சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி, உங்கள் ஆதரவுக்கு நன்றி. அடுத்த பாடல் ஒரு தனிப்பாடல். இது ஒரு டிஎம்எஸின் தனிப்பாடல். எம்ஜிஆருக்காக பாடியது. எம்ஜிஆருக்கான பாடல் என்றால் அதுக்கு ஒரு உற்சாகம் இருக்கும். அந்த படத்தில் இவர் சரோஜாதேவியின் படத்தை பார்த்து கொண்டிருப்பார். அந்த படத்தில் சரோஜாதேவி ஆடத்துவங்குவார். அந்த உற்சாகத்தில் அவர் ஆடிக்கொண்டே பாட்டு படிப்பார். இப்போ தெரிந்திருக்கும். இதோ நாங்கள் முதல் பாட்டுக்கு போவோம். கேட்டு கோடி உருமி மேளம், கேட்டு கோடி உருமி மேளம், ஓட்டு கோடி கோபதாளம், ஜிம் 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 ஜிம், கேட்டு கோடி உருமி மேளம், ஓட்டு கோடி கோபதாளம், பாட்டு கோடியும் மாமன் கிட்ட பட்டி காட்டு ராகம் பாவம், பாட்டு கோடியும் மாமன் கிட்ட பட்டி காட்டு ராகம் பாவம். We shall meet at the Warden Gate in the morning, evening, night till the dark. We shall meet, be together in the morning, evening, night till the dark. உங்கள் தாளங்கள் தாங்க என்னை பாருங்கள் ஆண்கள், உங்கள் தாளங்கள் தாங்க என்னை
கொட்டாக கொட்டு மடி அடியம்மாடி கொட்டாக கொட்டு மடி கோவல நாடக பாடலை கேட்டா தட்டாமல் தட்டு மடி கை தட்டாமல் தட்டு மடி சந்திரமதியும் காட்டில் விட்டு பாடச் சொல்லட்டா சங்கதி எல்லாம் புட்டு புட்டு போடச் சொல்லட்டா சங்கதி எல்லாம் புட்டு புட்டு சங்கதி எல்லாம் புட்டு புட்டு போடச் சொல்லட்டா கேட்டு கோடி குருவி மேளம் போட்டு கோடி கோபம் தாளம் பார்த்து கோடி மாமங்கிட்ட பட்டி காட்டு ராகம் பாவம் அடியம்மாடி நமக்குண்டு பண்பாடு முழங்கால் தெரியும் மாடையை மாற்றி தமிழ் மகள் நடை போடு அம்மா தமிழ் மகள் நடை போடு அன்னைக்கு போலே எண்ணி இருந்து காதல் பேசம்மா எண்ணியதெல்லாம் பேசி பேசி ஆசை தீரம்மா கேட்டு கோடி உருமி மேளம் போட்டு கோடி கோபோ தாளம் பார்த்து கோடியும் மாமங்கிட்ட பட்டி காட்டு ராகம் பாவம் அருமை அருமை எல்லாரும் என்ன பக்கத்துல இருந்து எல்லாரும் ஈஸ்வரி படிச்ச மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நன்றி. இணைப்பில் இருக்கும் நேர்களை சந்திப்போம். வணக்கம். 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 யார் பேசுறது? நான் சுரேஷ் அண்ணன் கதைக்கிறேன். சுரேஷ் சுரேஷ் இந்த டொரண்டோ மிக பிரபலியமான ஒரு ட்ரம்ஸ் கலைஞர். அவர் வாழ்த்துவது உண்மையில எங்களுக்கு பெருமை. உண்மைக்கு ரெண்டு பேருமே நல்லா பாடுறீங்க. மற்றது என்னன்னா அண்ணநாதன் அண்ணா அவர் இசையோடைய வாழ்றவர். என்ன பாட்டை கொடுத்தாலும் வடிவா பார்த்து, அதாவது சவுந்தரராஜன் எப்படி இப்ப சவுந்தரராஜன் இல்லையோ, கனடால ஒரு 3 சவுந்தரராஜன் இருக்கிறாங்க. அதுல அண்ணநாதன் அண்ணாவும் ஒரு ஆள். அதுல நன்றி நன்றி சுரேஷ். என்னண்டா நான் உண்மைக்கு சொல்ல போனா நான் அவரோட நான் 10 வருஷமா நான் அவரோட ஒரு நல்ல ரசிகன். எனக்கு அவரை பிடிக்கும். நன்றி நன்றி சுரேஷ். ஓகே ஓகே இசையுடன் வாழ்க. குட்டு வேண்டாலும் மோதிர கையால குட்டு வேண்டுமாம். இல்ல சுரேஷ், உங்களுடைய பெருமை உங்களுக்கு தெரியாது. சுரேஷ் எல்லா எங்களோட லெஜண்ட் எஸ்பி பாலசுப்ரமணியம், டாக்டர் யேசுதாஸ், டிஎம்எஸ் ஐயா அவர்கள் எல்லாருக்கும் பிரம்சம் வாய்ச்சிருக்கிறேன். நன்றி நன்றி சுரேஷ். நன்றி நன்றி. தேங்க்யூ வெரி மச். நன்றி 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 சுரேஷ். அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். யார் பேசுறது? மீண்டும் ரகு. இருவருக்கும் வணக்கம். வணக்கம் ரகு சார். வணக்கம் வணக்கம். அண்ணநாதன்னா உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் நீங்கள் புதிய பாடல்கள் பாடுகின்றீர்கள். ஆனால் அதை விட உங்களுக்கு பொருத்தமான பாடல் என்று வருகின்ற வேளையில் நிச்சயமாக அது டிஎம்எஸ் அவர்களது பாடல்கள் அவ்வாறு அச்சட்டாக மனத்திரைக்குள் வந்து செல்கின்றது. நன்றி நன்றி. நிச்சயமாக நான் உங்களை பாராட்ட வேண்டும். அதே போலதான் மதுசா நான் கூறியது சரி என்பதை பல நீர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நான் முன்னர் கூறியிருந்தேன், நீங்கள் யாருடைய பாடல்களை கொடுத்தாலும் அவர் அதே போல பாடுவார் என்று கூறியதற்கு இலக்கணமாக இன்று வருகின்றவர்கள் அனைத்தும் அந்த கருத்தை
ஒத்தபடி அந்த கருத்துக்கு ஏற்றவாறு கூறிக்கொண்டிருக்கின்ற போது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது. நன்றி நன்றி. இவ்வளவு தூரம் இந்த பாடல் கூட பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்துக்காக இடம்பெற்ற பாடல். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மற்றும் ஜெயலலிதா அம்மா அவர்கள் நடித்த திரைப்படம். ஆனால் நீங்கள் கூறியது போல வெஸ்டர்ன் அண்ட் கிளாசிக்கல் ரெண்டும் சேர்ந்த ஒரு கலக்கி அந்த நாளில் நெஞ்சம் மறவாத ஒரு திரைப்படமும் கூட. அதே மாதிரி பாடலை பாடி உங்கள் இருவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றிகள். நன்றி நன்றி நன்றி. இவ்வளவு தூரம் நம்ம நிகழ்ச்சியோட வந்து பயணித்து கொண்டதுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள். அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். மாலை வணக்கம். மாலை வணக்கம். மாலை வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்ல சார், விஜயகுமார் பேசுறேன். விஜயகுமார் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் எல்லா கலைஞர்களையும் வந்து வாழ்த்துவேன். நன்றி நன்றி விஜயகுமார். ரெண்டு நல்ல படங்கள். மதுசார், நீங்க நல்ல குரல் வளம் எல்லாம் வந்திருக்கிறீங்க. நன்றி நன்றி சார். நான் வாழ்த்துகிறேன் ரெண்டு பேருக்கும். மீண்டும் மீண்டும் வந்து எங்களை மகிழ்விக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. கண்டிப்பா கண்டிப்பா. நீங்கள் எங்களுக்காக இதை அழைப்பது எங்களுக்கு மிக மிக பெருமை. நன்றி நன்றி அண்ணா. நன்றி நன்றி அக்கா. நன்றி நன்றி சார். அடுத்த பாட்டு குழு தாரம். இது ஒரு இசைஞானியின் பாடல். பாடியவர்கள் எஸ்பிபி ஜானகி. மீண்டும் அதற்கு நடித்தவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் அமலா அவர்களும். படம் சொன்னால் சொல்லத்தான் பண்ணுவீங்கன்னா இந்த குழு காணாது. படம் வந்து மாப்பிள்ளை. ஓகே, நீங்கள் யோசித்து கொண்டிருங்கோ. நான் இந்த தனி பாடலுக்கு நான் போகிறேன். உங்களுக்கு தெரிந்த பாடல் ஒரு பெண்ணை பார்த்து. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குளிர் இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குளிர் இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. லலலல்ல லல்லலா லல்லலல்லலா லல்லலல்லலா லலலல்ல லல்லலா லல்லலல்லலா லல்லலல்லலா. தீயோடு பஞ்சை சேர்த்தாள், நெஞ்சோடு நெஞ்சை சேர்த்தாள். தீயோடு பஞ்சை சேர்த்தாள். இன்று காதல் ஏக்கம் தந்தாள், சென்றாள். நாளை என் செய்வாளோ? ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குளிரில்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. லலலல்லலல்லலா லல்லலல்லலா லல்லலல்லலா.
தன்னோடு என்னை சேர்த்தாள், என்னோடு தன்னை சேர்த்தாள், தன்னோடு என்னை சேர்த்தாள். இன்று காதல் ஏக்கம் தந்தாள் சென்றாள், நாளை என் செய்வாளோ? ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குளிர் இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. லலலல்ல லல்லலா லல்லலல்லலா லல்லலல்லலா லலலல்ல லல்லலா லல்லலல்லலா லல்லலல்லலா. இந்த பாடல்கள் எல்லாம் ஒரு பொக்கிஷம். ஆமா, இந்த பாடலை கேட்டு என்னால இவ்வளோ நேரத்துக்கு வந்து ஆடாமல் இருக்க முடியும். அருமையா பாடினீங்க. அடுத்த நேரம் சந்திப்போம். ஹலோ, வணக்கம். செல்லக்குமாரா இருக்கிறேன். அப்படி இருக்கிறியா? நாங்கள் நல்ல சும்மா இருக்கிறோம். நல்ல பாடல், நல்ல புது பாட்டு பாடுறீங்களே. அடுத்த ஒரு இடைக்கால பாடல் தான் வருகிறது. ஓகே, நல்ல பாடுறீங்க. இதுவரும் நீங்கள் அழைத்து எங்களை பாராட்டியதற்கு மிக்க மிக்க நன்றி. ஆமாம், நன்றி நன்றி. மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நன்றி சார். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். வணக்கம், நான் தவராஜா கதைக்கிறேன். வணக்கம் தவராஜா சார், எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நலம். நீங்கள் இதுவரும் எப்படி இருக்கிறீர்கள்? நல்ல சுகமா இருக்கிறோம், மிக சந்தோஷமா இருக்கிறோம். நேயர்களின் வாழ்த்துகள் அப்படியே வெற்றி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு மழையா கொட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்கள் சந்தோஷம் எங்களுக்கும் சந்தோஷத்தை அளிக்கின்றது. பல வருடங்களாக பல தலைமுறை கண்ட பன்னிசை, கிராமிய இசை, திரை இசை என பல் இசைகளையும் கற்று தேர்ந்து ஒரு நல்ல ஆசானாகவும் சிறந்த பாடகராகவும், அதோடு இன்று கனடா மண்ணில் ஒரு இசை சமுதாயத்தை உருவாக்கி அதில் வெற்றி கண்ட சிலரில் எங்கள் அண்ணாதனும் ஒருவர் என்றால் மிகையாக. இதைவிட அவர் ஒரு சமூக சேவையாளரும் கூட. அவர் வளர்த்த இசை விழுதுகள் இன்று கனடாவில் இசை என்ற ஆலமரத்தை போன்று உறுதியாக வளர்ந்து வருவது நாம் காணும் காட்சியும் கூட. அந்த வகையில் இன்று இந்நிகழ்வை சிறப்பிக்க வந்திருக்கும் மதுசாவும் அடங்குவார். அவர் ஆடலுடன் பாடலும் சிறப்பாக செய்வார். அவர் ஆடலை பல இடங்கள் கண்டு மெய்மறந்தது உண்டு. வளரும் நட்சத்திரமும் வளர்ந்த நட்சத்திரமும் சேர்ந்து இன்று வழங்கும் இன்றைய இசை விழா எங்களுக்கு ஒரு பெரும் திருவிழா. உங்கள் இருவரின் சிறப்பு ஆர்வமும் அனுபவமும் என்றென்றும் தொடர்ந்து வளர வாழ்த்துகின்றேன். இந்த நிகழ்வை தொடர்ந்து தரும் TVICMRக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். மதுசா, முடியுமென்றால் பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை என்ற பாடலை பாடவும். நான் அந்த பாட்டுக்கு, உங்கள் பாட்டுக்கு அடிமையானவன். படிக்க முடியுமென்றால் படியுங்கள் ஒரு சில வசனங்கள், வார்த்தை வரிகளை. நன்றி நன்றி தவராஜா, நீங்கள் எங்கள் மனங்களை நெகிழ வைத்து விட்டீர்கள். இதை போல ஒரு வாழ்த்து நாங்கள் கிடைக்க கொடுத்து வைத்திருக்கோம். நன்றி 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 நன்றி. இந்த வாழ்த்தெல்லாம் உண்மையில் டிவிஐக்கும் CMRக்கு தான் போக வேண்டும். ஏனென்றால் அவர்களது முயற்சி, அவர்களது இதால் தான் நாங்கள் இங்கே நின்று கொண்டிருக்கிறோம். என்ன மதி? ஆமாம் ஆமாம். வணக்கம். மீண்டும் டவுன்சந்திரன், மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்த பாடல் என்னதான் சுகமோ அந்த பாடல் என்று நினைக்கின்றேன். நல்ல கேஸ், நல்ல கேஸ். நீங்கள் உங்கள் ரசிகர்கள் மிக மிக விரைவில் வந்து உங்களுக்கு தெரிந்து கொள்ள எங்களுடன் ஒன்றைத்து இணைந்திருப்பவர் டோல்மி சந்திரன். நன்றி 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 டோல்மி சந்திரன். அடுத்த பாட்டு ஒரு தனிப்பாடல் மதுஜா படிப்பா. அந்த இசை வந்து தேவாவின் இசை. அந்த பாடலுக்கு நடிப்பவர் சிம்ரன். இழந்த காதலியை இழந்து தவித்து கொண்டிருக்கும் நாயகனுக்கு
அதே உருவில் இன்னொரு பெண் வந்து குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பா. இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் அந்த பாடல் இதோ. நாங்கள் முதல் பாடலுக்கு போகிறோம். என்னதான் சுகமோ. நீ பாடிவா பண்பாடும் மேகங்கள் நீ காணவா என்னாலும் காதல் உறவே என்னதா சுகமோ நெஞ்சிலே இதுதான் வளரும் விலே. இதுதான் வளரும் அன்பிலே. மிக அருமையான ஒரு பாடல். ஆமா. அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் மனநாதன் அண்ணா, மதுஷா, இது கிருபா கணேஷ். வணக்கம் கிருபா மேடம், நல்லா இருக்கீங்களா?
மிகவும் அருமையாக 2 பேரும் பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். வெரி நைஸ் சாங் செலெக்ஷன். 2 பேர்ட்ட குரலுமே ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் நல்லா கம்ப்ளிமெண்ட் பண்ணி நல்லா கேட்கறதுக்கு நல்ல இனிமையாக இருக்கின்றது. அண்ணா உங்களோட குரல் மிகவும் அருமையாக இருக்கிறது, நல்லாகவே இருக்கிறது. பாட்டு செலெக்ஷன் எல்லாம் கொண்டே இருக்கின்றோம். நன்றி. நல்லா தொடர்ந்து எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் எங்களை வாழ்த்தினதுக்கு மிக்க மிக்க நன்றி. கலைஞர்கள் எப்போதும் ஒன்று கூடி இருப்பவர்கள், வாழ்த்துபவர்கள், பாராட்டுபவர்கள். நன்றி. நன்றி கிருபா. மிச்ச பாடலையும் நாங்கள் கேட்கறதுக்கு ஆர்வலாக இருக்கணும். நன்றி. 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 மீண்டும் மீண்டும் நன்றி. அடுத்த பாடலின் குழு இசையரசி சுசிலாமாவும் PB ஸ்ரீனிவாசும் பாடியிருப்பார்கள். நடித்தவர்கள் ஜெமினி கணேசன், பத்மினி. வெள்ளக்காரனுக்கு எதிராக போராடிய ஒரு மாபெரும் தமிழ் வீரனின் வாழ்க்கை கதை இந்த கதை. சிவாஜி கணேசனின் அனல் பொறிக்கும் வசனம் இந்த படத்தில் அமைந்திருக்கிறது. இசையமைத்தவர் G. ராமநாதன். மிக அருமையான பாடல். இதோ அதற்கு முதல் இந்த பாடல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மை சின்சியர் ஹம்பிள் டெடிகேஷன்ஸ் என் அப்பாக்காக இந்த பாடலை டெடிகேட் பண்ணுறேன். கனவே கலையாதே திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல். இது அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். இந்நேரத்தில் இந்த பாடலுக்கு நான் முழுமையாக பாடி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். அப்பாவை நீங்கள் அவ்வளவு நேசமா? ஆமாம். நிறைய பாடல்கள் எனக்கு அறிமுகம் படுத்தினதே இந்த இசைத்திரையில் அப்பா. அப்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்நேரத்தில் இந்த பாடல் பாடுறதுக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். சிக்கிச்சா சிக்கி சிக்கி சிக்கிச்சா சிக்கி சிக்கி சிக்கிச்சா சிக்கி சிக்கி பூசு மஞ்சள் பூசுது பூவொன்று எண்ணம் போலே வந்தது வாழ்வென்று தாய் தந்தை வாழ்த்துக்களால் இன்று என் காதல் ஏறுதே. ஏன் இந்த மாற்றங்களோ இன்று என் கண்ணை தேனோடுதே. பொங்குதே சந்தோஷம் பொங்குதே. சிந்துதே கண்ணீரும் சிந்துதே. பூசு மஞ்சள் பூசுது பூவொன்று எண்ணம்
வாழ்வென்று என்ன போலே வந்தது வாழ்வென்று சிச்சிக்கு ஜும்பா ஜும்பா சிச்சிக்கு ஜும்பா ஜும்பா சிச்சிக்கு ஜும்பா ஜும்பா சிச்சிக்கு ஜும்பா ஜும்பா மிக அருமை மதுஷா. இந்த பாடலை யார் படித்தான்னு தெரியுமோ? இந்த யார் பாடியது இந்த ஒரிஜினலா? அனுராதா பௌத்வால். எக்ஸாக்ட்லி. இசை இந்நேரத்தில் வந்து நம்ம இறுதி பாடலுக்கு மிக வருத்தமாக நாங்கள் வந்திருக்கோம் அது சொல்கிறதுக்கு. ஆனால் இந்த இறுதி பாடல் வந்து இன்பம் பொங்கும் வெண்ணிலா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். எங்களுக்கும் உங்களை விட்டு போக மனமில்லை. என்ன செய்வது, நேரம் ஒன்று இருக்கிறதே. சந்தோஷம். எங்கள் வாழ்த்திய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக 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 நன்றி. நாங்கள் மறக்க மாட்டோம் உங்களை, எப்போ மனத்தில் நினைச்சு கொண்டே இருப்போம். உன்னை கண்டு என்னை கண்டு மௌனமோனி பேசுதே, இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே. தென்றல் உன்னை சொந்தமாய் தீண்டுதே,
தென்றல் உன்னை சொந்தமாய் தீண்டுதே இதை எண்ணி 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 எந்த நெஞ்சும் ஏங்குதே இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே கண்கள் நாடும் கண்ணாலா இந்த ஜீவனே இந்த நாளும் உன் சொந்தம் தானா நீ ஆ கண்கள் நாடும் கண்ணாலா இந்த ஜீவனே இந்த நாளும் உன் சொந்தம் தானா நீ கொஞ்சி பேசும் நம் எண்ணம் போல் பாரி இனி கொள்ளை கொள்ளதை இன்பம் தானே வாழ்வினே இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே துள்ளியாடும் பெண்மானே எந்தன் வாழ்விலே இன்ப தீபம் உன் ரூபம்தான் மாமையிலே ஆ ஆ, துள்ளியாடும் பெண்மானே எந்தன் வாழ்விலே இன்ப தீபம் உன் ரூபம்தான் மாமையிலே வெள்ளம் போல என்னாவல் மீறுதேன் ஒரு எல்லை இல்லா என்பாலை மோதுதே தென்றல் உன்னை சொந்தமாய் தீண்டுதே அன்பே ஊரும் மெய்கானல் போனே ஆரினே இன்பம் ஏதும் வேறில்லையே யாருமே கண்ணச்சாரும் உன் சொல்லை போல் ஆகுமோ என்னை கண்டும் உந்தன் வண்டு விழி நாடுமோ இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே என்னை கண்டு மௌனமோனி பேசுதே தென்றல் உன்னை சொந்தமாய் தீண்டுதே இதை எண்ணி எண்ணி எந்த நெஞ்சம் ஏங்குதே இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே. எங்களுக்கு இந்த கரியோக்கி தந்து உதவி செய்த எனது நண்பர் பரராசிங்கம் அவர்களுக்கு எனது நன்றி. மற்றது எங்கள் குடும்பத்தாருக்கு மதுஜாண்டி அப்பா அம்மா எனது மனைவி எனது பிள்ளைகள் அனைத்துக்கும் நன்றி. என்று அவர்கள் ஒத்துழைப்பு தராட்டி நாங்கள் எவ்வளோ கஷ்டம் இந்த கண்டிப்பாக அதுவும் ஏன் அப்பா அம்மாக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை சொல்ல விரும்புகிறேன். இந்நேரத்தில் நேர்காணலில் வந்து உங்களால் பார்க்க முடியாட்டியும் கூட இதே ஸ்டேஷனுக்கு வந்து வெளியே நின்று வந்து அவங்களோட ஆசீர்வாதம் எனக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்காங்க. இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பாடுறதுக்கு. நன்றி அண்ணநாதன். ஒரு நேரடியாக வந்து வாழ்த்து சொன்ன மாதிரி ஒரு ஃபீலிங்கை நாங்கள் உணர்கிறோம். எல்லாருக்கும் வாழ்த்து சொன்ன அனைவருக்கும், பாராட்டிய அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. அடுத்து டிவிஐ சிஎம்ஆர் நிர்வாக குழுவினருக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்து எங்களை இவ்வளவு மகிழ்வித்ததற்கு, எங்கள் நிலைமையை உயர்த்தினதற்கு மீண்டும் மீண்டும் நன்றி. வணக்கம். மேலும் காணொளிகளை காண தமிழ் விஷன் HDயை சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழுள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள்.